பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள். இந்த காலை நேரத்தில் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை சொல்லும்போது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைத்தார், தெரிந்தெடுத்தார், நம்மை ரட்சித்தார். எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் தம்முடைய சேவைக்காக அழைத்து தெரிந்தெடுத்து இந்த கனமான ஊழியத்தில் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆனால் தேவன் நம்மை நம்பி கொடுத்த சில காரியங்களை நம்ம கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட சில காரியத்தை நம்ம கவனமாக காத்துக்கொள்ளணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த சில காரியங்களை, சில ஆசீர்வாதங்களை காத்துக்கொள்ள முடியாமல் அதை இழந்து போவதை நம்ம பார்க்க முடிகிறது. நீங்கள் ஃபாதருடைய பாட்டை கேட்டிங்கன்னா அதில் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுவார். அவர் காத்துக்கொள் காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். இன்றைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் நமக்கு கொடுத்த அந்த விலையேறப்பட்ட அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நம்ம இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பெரும்பான்மையான தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போயிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் இழந்து போகாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் அதை காத்து கொள்வதற்கு நமக்கு தேவன் கிருபையும் பலனையும் தர வேண்டும். அல்லேலூயா. இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது, சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கு விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுகி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது சீர்கேடான வீண் பேச்சுகள் தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விட்டு விலக பண்ணிவிடுகிறது. நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையை பாருங்கள். சிம்சோன் தேவையில்லாத ஆட்களோடு கூட ஐக்கியமாக இருந்தான். அவங்களோடு கூட உறவு வைத்து கொண்டிருந்தான். அந்த சிம்சோனுக்கு மேலே தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட அபிஷேகத்தை ஊற்றியிருந்தார். ஆனால் இந்த சிம்சோன் என்ன செய்தான்? அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியாமல் தேவையில்லாத நபர்களோடு கூட உறவில் ஐக்கியத்தில் ஈடுபட்டபடினால தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். இறுதியில் சிம்சோனுடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மரணத்துக்கு நேராய் கடந்து போனது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம கொடுத்த விலையேறப்பட்ட அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அந்த அபிஷேகத்தை இழந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கி தேவையில்லாத ஆட்களோடு கூட ஐக்கியமாய் இருந்து வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கி தங்களுடைய அபிஷேகத்தை இழந்து நிற்கிறதை நம்ம பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுத்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவையில்லாத ஆட்களோடு கூட நம்ம வீண் பேச்சில் ஈடுபடக்கூடாது. தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் அந்த மரியாள் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டது போல, தேவனிடத்தில் பேசிக்கொண்டது போல, நம்ம தேவையில்லாத ஆட்களோடு கூட இருக்கிற உறவை விட்டு விலகி நாம் தேவனோடு கூட அதிக நேரம் உறவாடும் போது அது நமக்கு மிகுந்த பலனாய் மாறிவிடும். ஆமென். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத சம்பாசனைகள், தேவையில்லாத ஆட்களோடு கூட இருக்கிற வீண் பேச்சுகள், அதை விட்டு விலகி நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து காத்திருந்து தேவனிடத்தில் ஜெபிப்போம். அது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை விபரீதங்களுக்கு விலகு. நிறைய உபதேசங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமான உபதேசத்தில் இருக்க வேண்டும். இந்த தவறான உபதேசங்கள், நூதன உபதேசங்கள், அதை கேட்டு அதை கேட்குறனால தேவ அபிஷேகத்தை விட்டு ஒரு தேவ பிள்ளை விலக வாய்ப்பு உண்டு. நம்ம கவனமாக இருக்கணும். நிறைய உபதேசங்கள் இருக்குது, ஆரோக்கியமான உபதேசங்கள். நமக்கு தேவையான உபதேசத்தை தேவன் நம்முடைய ஊழியக்காரன் வாயிலிருந்து கொடுப்பார். ஆனால் இன்றைக்கி அநேகர் என்ன செய்யறாங்க? தேவையில்லாத உபதேசங்களை கேட்டு அந்த அபிஷேகத்தை இழந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். ஆமென். நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம தேவையில்லாத உபதேசங்களை கேட்காம தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற சபை, அந்த ஊழியக்காரன்
அவன் வாயிலிருந்து புறப்பட்டு போகிற வார்த்தைகள், அது தேவனுடைய வார்த்தைகள். அதை விசுவாசிக்கும்போது நம்முடைய அபிஷேகத்தை இன்னும் பன்மடங்கு பெருக்க வாய்ப்பு இருக்கும். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட தேவன் கொடுத்த விலையேற பெற்ற காரியங்களை நாம் இழந்து விடாதபடி நம்ம அதை காத்து கொள்ள வேண்டும். அந்த விலையேற பெற்ற காரியத்தில் முதல் காரியம் தேவன் கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை நம்ம காத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதை கவனமாக காத்துக்கொள்வோம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் அது விலையேறப்பெற்றது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரட்சிப்பு. தேவன் கொடுத்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பு, அதை நம்ம காத்துக்கொள்ளணும். அந்த ரட்சிப்புக்கு எதிராய் பிசாசு பல காரியங்களை கொண்டு வரும். ரட்சிப்பை கரைப்படுத்துவான். நம்முடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சான், அதை கரைப்படுத்துவான். அது கவனமாக இருக்கணும். நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட ரட்சிப்பையும் காத்துக்கொள் என்று அவர் பாடுகிறார். எனவே இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. இந்த சமயத்துக்கு தக்கதாக இந்த இறைவார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம அபிஷேகத்தையும் நம்முடைய ரட்சிப்பையும் காத்துக்கொள்வோம். அது நமக்கு விலையேறப்பெற்றது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆஸ்வதிங்க. அவங்க பெற்றுக்கொண்ட நீர் கொடுத்த ஒப்புவிக்கப்பட்ட விலையேறப்பட்ட காரியத்தை இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் காத்துக்கொள்ள உதவி செய்வதாக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரும் ஆஸ்வதிங்க. நாளுக்குறை கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.